வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கூலி திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது. இது வந்து ஆடியோ லான்ச்லாம் பார்த்தோம். அதுவும் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு ரஜினிகாந்த், அப்புறம் நாகார்ஜுனா, ஷோபின், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், அப்படி சொல்லி சத்யராஜ், இப்படிலாம் வந்து ரொம்ப நடிகர்லாம் எல்லாம் நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1000 கோடிலாம் வசூல் பண்ணணும் அப்படிலாம் பேச்சு இருந்தது. ஸோ ரொம்ப இதோட இன்றைக்கி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. படம் எப்படி இருக்குது, அவங்க நம்ம எதிர்பார்த்தபடி இருந்ததான்னு சொல்லி பார்க்கலாம். அதான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க மாதிரி ஆரம்பிக்குது. ஆனால் படத்தில் வந்து பெருசாக கதைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு சத்யராஜ் மேன்ஷன் ஒன்று வச்சுருக்க ரஜினிகாந்த், அப்புறம் வந்து அவங்க இவர் சத்யராஜ் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வந்தோன்னா போகிறாரு. ஸோ அவர் எப்படி இறந்தது வந்து நார்மல் கிடையாது, ஒரு அப்நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இறந்தாருன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜோட பொண்ணு. அதை நீங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் வந்து கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக காமிக்கல சீன்ஸ்லாம். ஸோ படம் அப்படியே போதுங்க வழியே ஒரு அழுத்தமான காட்சிகளோ எமோஷ்னலோ இது மாதிரி வந்து படத்தில் வந்து ரொம்ப பெருசாக டச்சிங்கான சீனோ எதுவுமே இல்லை. படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 வீக்காக இருக்குங்க. படம் அப்படியே போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட ஃபைட்டு தாங்க இருக்குது. ஃபைட்டுன்னா கத்தி எடுக்கிறாங்க, கத்தியில் குத்துறாங்க, கன்னில் ஷூட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. படம் ஃபுல்லாக முக்கால்வாசி இப்படி ஃபைட்டே தான் போயிட்டுருக்கு. நிறைய லாஜிக் மிஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்து கூட இப்போ நாகார்ஜுனா என்ன சொன்னார், அவர் லோகேஷ் கூட பேசுகிறப்ப 7 தடவை போய் அவர் மீட் பண்ணி அவரை வந்து இந்த படத்தை நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டேன், வில்லனை நடிக்க வைக்கிறதுக்கு அப்படி சொன்னார். ஆனால் அந்த அளவு வந்து அவர் நடித்ததில் அந்த அளவு கேரக்டர் வந்து முக்கியமாவோ இம்பார்ட்டண்ட்டோ பெரிய நடிப்போ உள்ள மாதிரி தெரியல நாகார்ஜுனா கேரக்டர். அதை யார் வேணால் பண்ணியிருக்கலாம். அந்த அளவு அவர் சொல்லி அவர்கிட்ட கதை சொல்லி ஒரு 7 தடவை கேட்டு அவர் நடிக்க வைக்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க அந்த கேரக்டர். அதே மாதிரி தான் உபேந்திராலாம் ரொம்ப நடிகர், கன்னடத்தில் வந்து பெரிய நல்ல நடிகர் அவர்லாம் இந்த படத்தில் வந்து நடிப்புக்கே ஒன்றுமே இல்லை. அதாவது ரஜினிக்கு ஒரு ரைட் ஹேண்டு ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு வர மாதிரி அது மாதிரி கேரக்டர் தான் இந்த வழியாக அவருக்கு ஒன்றுமே வேற ஒன்றும் சான்ஸே கிடையாது. அது ஸ்ருதிஹாசன் படம் ஃபுல்லாக வராங்க. ஆனால் வந்தாலும் அவங்களுக்கு அழுத்தமான காட்சியோ நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப்போ கிடையாது. இது மாதிரி தான் ஆமீர் கான் வந்து கேமியோ வராரு, அது கூட வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வருது. சில சீன்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு தான் வருதுங்க. அதே மாதிரி வந்து சத்யராஜ் நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கும் வந்து ஒரு படத்தில் வர ஒரு சீனே ஒன்றோ ரெண்டு தான். அதுவும் எதுவும் டைலாக்கோ ரொம்ப ரஜினிக்கு இவருக்கு உள்ள நெருக்கத்தையோ அந்த சீன் எதுவுமே காட்டவே இல்லை படத்தில். ஃப்ளாஷ்பேக் கூட என்ன பண்ணுறாங்க, சிலதான் முக்கியமாக காட்ட வேண்டிய ஃப்ளாஷ்பேக்லாம் வாயிலே அப்படியே சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். சீனாக காட்டவே இல்லை. சும்மா ஒரு இது மட்டும் லாஸ்ட்லாம் வரப்போ மட்டும் அந்த சீன் வரப்போ மட்டும் ஃப்ளாஷ்பேக் ஒரு கொஞ்சம் நேரம் டக்குன்னு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் மாதிரி காட்டுறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அழுத்தமாக இல்லை. ஸோ படம் வந்து அதே மாதிரி மேன்ஷன் வச்சுருக்காருன்னா அந்த மேன்ஷனில் இருக்கிறவங்க தங்கி இருக்கவங்க வச்சு ஏதாவது சீன் வச்சுருக்காங்க, அதுவும் இல்லை. ஃபேமிலி சீன்ஸில் ஏதாவது வச்சுருக்கலாம், ஒன்றுமே இல்லை. படம் ஃபுல்லாக வந்து ரஜினிகாந்த் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் ஆக்டிங் வந்து எப்போதும் போல் நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து படத்தில் மெயினாக இருக்கிறது யாருன்னா ஷோபின் தான். ஷோபின் வந்து அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறார். அவர் நல்லா இருக்குது. ஆனால் கடைசியில் போக போக கொஞ்சம் அவர் கேரக்டர் ரொம்ப வீக்கான மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்தில் ரொம்ப பிரமாதமாக அவர் படத்தை தூக்கி நிறுத்ததே அவருங்கிற மாதிரி டான்ஸ் அவ்வளோ பிரமாதமாக ஆடுறாரு. அவ்வளோ நல்லா இருக்குது அவர் கேரக்டர். ஃபுல்லாக அவர் கேரக்டர் மட்டும் தான் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அவர் கேரக்டரும் போக போக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்படி போயிடுச்சு. ஒரு 1-2 சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். அது நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்குறப்ப சரி இதுக்கெல்லாம் வந்து இப்படி நடக்குதே போதே, இதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கும், அதுக்கு பதில் இருக்கும், நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு பார்த்தா இல்லை. அதுவும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இல்லை. இது லோகேஷ் கனகராஜ் படமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் கைதி பண்ணதோ, மாநகரம் பண்ணது, கைதி, விக்ரம், மாஸ்டர் இப்படிலாம் பண்ணுறப்ப எவ்வளோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ நல்லா அழுத்தமாக இருக்கும். அந்த கேரக்டரை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க நடிப்பு எல்லாமே தெரியும். அந்த கேரக்டரோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சீன்லாம் இருக்கும் படம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அப்படியே ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்க, எதுவும் அழுத்தமான சீனோ எமோஷனல் எதுவுமே கிடையாது. படம் அப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபைட்டு இப்படியே போயிட்டுருக்குது. வேறு ஒன்றும் நிஜமாகவே வந்து இந்த படம் வந்து எதிர்பார்த்தபடி வந்து சுத்தமாக இல்லைங்க. அது ஒன்று.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து வேற வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் இருக்குது. வேற ஒண்ணும் பெருசா இல்ல. அப்புறம் வேற யார் கேரக்டர்னா, அதான் இப்ப ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்து பார்த்தீங்களா, நெறைய படம். இந்தியா ஆ இது இந்தியன் 2, ரெட்ரோ, அப்புறம் வந்து கங்குவாலாம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்து கடைசில போல. அது மாரி இதுவும் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த அளவு பெருசா ஒண்ணும் சொல்லல. அனிருத் மியூசிக் வந்து நல்லா இருக்குதுங்க. அவர் ஆஸ் யூசுவல் பிஜிஎம், மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. அவ்வளோதான். மத்தபடி ரொம்ப வந்து ஒரு அதான் சொல்றேன், சிலலாம் சீன்ஸ்லாம் காட்டணும், அழுத்தமான சீன் வைக்கணும். அதெல்லாம் வைக்கவே இல்ல. அது வந்து எப்படி இந்த படத்துல வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா, அவரு வந்து ஒரு கதை வந்து ரெடி பண்ணி, இந்த ஆர்டிஸ்ட் போட்டு நடிக்க வைக்கணும்னு நெனச்சிருந்தா, அது நல்லாயிருக்கும்னு என்னுடைய கருத்து. ஆனா, ரஜினி அவர்கள் பேசப்ப என்ன சொன்னாருன்னா, அவர் படத்த பார்த்துட்டு கைதிய கூப்ட்டு, "எனக்கு ஏதாவது கதை இருக்கா? பண்றியா?" அப்படின்னு கேட்டனால, அவருக்காக ரெடி பண்ணதுனால இப்படி இருக்குமோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா, உண்மையிலேயே வந்து இது வந்து இவ்ளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறனால, நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறனால, அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அது வந்து சுத்தமா நிஜமாவே ஏமாற்றம் தாங்க அது. அதே மாரி ஒரு பெரிய வில்லன் சொல்லி காட்டுறாங்க நாகார்ஜுனலாம். அது இவர் வந்து இது மொபைல் கிரிமேட்டர்ன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறார் சத்யராஜ். அத வச்சு இவங்க வந்து பாடியெல்லாம் வந்து கொலை பண்றாங்க. அவங்க பாருங்க அவ்வளோ பெரிய வில்லன், பெரிய பெரிய இதெல்லாம் பண்றாங்க. ஸ்மக்லிங் பண்றாங்க. என்னென்னவோலாம் வேலை பண்றாங்க. நாகார்ஜுனா அவங்க கேங்கு அவ்வளோ பேர் 2000 பேர 3000 பேர வச்சு அங்க அந்த இதுல ஹார்பர்ல வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமா இருக்கிற சமயத்துல, அவங்க வந்து அவ்வளோ கொலை பண்றப்ப, அந்த பொணத்தெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த கிரிமேஷன் இந்த கிரிமேட்டட் சேர் வந்து வேணும்னு சொல்லி போறாங்க. அது ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா, நார்மலா வந்து அந்த பொணத்தெல்லாம் கிரிமேஷன் பண்றதுக்கு வந்து ஒரு சேருக்காக போவாங்களா? அது எப்படி வேணாலும் டிஸ்போஸ் பண்ணிட்டு போலாம் அவங்க. அது மாரி இல்லாம அதுக்காக வந்து இவங்கள வந்து சத்யராஜ கூப்பிட்டு பண்ற மாரி இப்ப ரொம்ப ஒரு காமெடியா தான் தோணுது நம்மளுக்கு. அது வந்து ஒரு சீரியஸாவே இல்ல. இதுக்கு வந்து கிரிமேஷனுக்காக வந்து அவர்கிட்ட வந்து பண்ணுவாங்களா? அப்படி மாரி இருக்கு. அது எதுக்கு வந்து அவர் வந்து செத்து போறாரு? அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான சீனும் கிடையாது. புரியல. என்னன்னே எத சொல்றேன்னா, படத்துல வந்து நெறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒழிய, அந்த ஆர்டிஸ்ட் வந்தாப்புல நெறைய ஒரு அழுத்தமான காட்சி எதுவுமே கிடையாது. உண்மையிலே படம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப வீக்கு. அதான் சொல்றேனே, அந்த 1000 கோடிலாம் வசூல் பண்ணுவாங்கிறது கண்டிப்பா உண்மையிலே சந்தேகம் தாங்க அது. இவன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. நல்லாருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து படம் வந்து ஒரு தடவ வேணா வாட்ச் பண்ணலாம். அவ்வளோதாங்க. மத்தபடி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க் யூ.